ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 24, 25, 26. சக்ரம் தக்ஷிணே ஹஸ்தேஸ்ய பத்ம கோசயோஷ்ய பாதயோக ஈஜே மகா அபிஷேகேன சோ அபிக்ஷிப்தோ அதிராட் விபுக. 25. பஞ்சா சதோமேத்யைர் கங்காயாம் அணுவாஜிபி மாமதேயம் புரோதாய யமுனாம் அனுச்ச பிரபுகு. பதம் 26. அஷ்ட சப்ததி மேத்யா அஸ்வான் பபந்த பிரதத்வசு பரதஷி தௌஷ்மந்தேர் அக்னிஹி சாட்சி குணாச்சித சகசிரம் பதவசோ யஸ்மின் பிராமணா காவிபாச்சிரே. ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பர்பட் இப்போ பார்க்கலாம். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். இங்கு துஷ்மந்தேர் அக்னிஹி சாட்சி குணே சிதக என்ற சொற்களால் இந்த ஸ்லோகத்தில் சுட்டிக்காட்டப்படுவது போல துஷ்மந்த மகாராஜனின் புத்திரரான பரத மகாராஜா உலகம் முழுவதிலும், குறிப்பாக இந்தியா முழுவதிலும் உள்ள கங்கை மற்றும் யமுனை கரைகளில் பல யாகங்களை செய்வதற்குரிய ஏற்பாட்டை செய்தார். இந்த யாகங்களெல்லாம் புகழ்பெற்ற இடங்களில் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டன. யக்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனக என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 3ஆம் அத்தியாயம் 9வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் கூறுவது போல விஷ்ணுவுக்கு அர்ப்பணம் செய்யும் முகமாக செயலாற்ற வேண்டும். மற்ற செயல்கள் ஒருவனை ஜட உலகத்தோடு பிணைக்கின்றன. அனைவரும் யாகங்கள் செய்வதில் ஈடுபட வேண்டும். இத்தகைய ஒரு யாகம் எல்லா இடங்களிலும் நடைபெற வேண்டும். மக்களை மகிழ்ச்சியும் செழிப்பும் உடையவர்களாகவும் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுபவர்களாகவும் செய்வதே இதன் நோக்கமாகும். கலியுகம் துவங்குவதற்கு முன்னால் இத்தகைய யாகங்களை செய்யக்கூடிய தகுதியுடைய பிராமணர்கள் இருந்தார்கள். ஆனால் தற்போதைய சூழ்நிலைக்கு பிரம்ம வைவர்த்தன புராணம் பின்வருமாறு உபதேசிக்கிறது. அஸ்வமேதம் கபாலம்பம் சந்நியாசம் ஃபல பைத்ருகம் தேவரேன சுதோத்பத்திம் கலௌ பஞ்ச விவர்ஜயேத். இந்த கலியுகத்தில் 5 விஷயங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவை: 1. யாகத்தில் குதிரைகளை பலியிடுவது. 2. யாகத்தில் பசுவை பலியிடுவது. 3. துறவு வாழ்வை, சந்நியாச வாழ்வை ஏற்றுக்கொள்வது. 4. முன்னோர்களுக்கு மாமிசம் படைப்பது. 5. சகோதரனுடைய மனைவியின் மூலமாக குழந்தையை பெறுவது. இதுவே மேற்கூறிய பிரம்ம வைவர்த்தன புராண ஸ்லோகத்தின் அர்த்தமாகும். இந்த யுகத்தில் அஸ்வமேத யாகம், கோமேத யாகம் போன்ற யாகங்களை செய்வது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் யாகத்திற்கு தேவையான பொதுவான திரண்ட செல்வமோ தகுதியுள்ள பிராமணர்களோ இப்போது இல்லை. மாமதேயம் புரோதாய என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. அதாவது பரத மகாராஜா மமதாவின் புதல்வரான பிருகு முனிவரை இந்த யக்ஞத்தை செய்வதற்கு பொறுப்பாளியாக நியமித்தார். ஆனால் இன்று இத்தகைய தூய பிராமணர்களை காண்பது சாத்தியமில்லை. எனவே யக்ஞைக சங்கீர்த்தன பிராயைர் யஜந்தி ஹி சுமேதசக என்று சாஸ்திரங்கள் சிபாரிசு செய்கின்றன. அதாவது புத்திசாலிகள் பகவான் ஸ்ரீ சைத்தன்யரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட சங்கீர்த்தன யாகத்தை செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 20 பூர்வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 24, 25, 26 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.